இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் மிக முக்கியமான இது என்ஜினியரிங் படிக்கிற எல்லாருக்கும் தேவை. அதோட இன்ஜினியர் டெக்னாலஜி படிக்கிறாங்களுக்கு தேவை. இதில் என்ன கூடிய அனுபவம் இருக்கு. நான் நேற்று முளைச்ச தகர பெற்ற இல்லை. இந்த டெக்னிக்கல் ஃபீல்டில் எனக்கு 1985 மட்டும் தெரியும். அது மாத்திரமில்லை, நாம் இந்த உதவி உற்பத்தி முகாமையாளராக இருந்திருக்கேன். லெங்கம் ஸ்லோ லிமிடெட் உற்பத்தி முகாமையாளராக இருந்திருக்கேன். மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக இருந்திருக்கிறேன். கவர்மெண்ட் ஃபேக்டரியில் மெயின்டெனன்ஸ் மேனேஜராக இருந்திருக்கிறேன். அதோட கட்டிடங்கள் திணைக்களம் கல்முனாட்டில் தாளங்களா கல்வி கல்லூரி எல்லாம் நிர்மாணிக்கக்குள்ள நான் நின்றானக்குள்ள எனக்கு அந்த சேஃப்டி என்றா என்ன, அதே போன்று தீயண்டா என்னென்னு எனக்கு நல்லா தெரியும். அதாவது நான் சில இதில் மாணவர்களுக்கு சொல்கிறேன், இது இந்த இன்ஜினியர் டெக்னாலஜி மாணவர்களுக்கு மிகவும் தேவையானது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து போட்டு உங்களோட பேப்பர்களையும் பார்த்து போடுங்க இந்த முறை. அப்போ இதுகளில் வருதான்னு சொல்லி நான் எதிர்பார்க்குற வினாக்களுக்குள்ள இதுகளுங்கிற 1-2 MCQவும் வரலாம். ஆகவே இந்த அனுபவங்களை தான் நான் என்ன சொல்கிறது. நான் லெங்கம் ஸ்லோ லிமிடெட்டில் இன்ஜினியராக இருந்த காலத்தில் தெமடகொட போலீஸ் ஓஐசியாக கார்மேல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலையினுடைய ஃபுட்பால் கேப்டனாக இருந்த சனிஸ்லோஸ் HQA இருந்த காலத்தில் ஓஐசி கிரைமாக பிரதீப் வீரசேகர் இருந்த காலத்தில் ஒரு பாரிய தீ ஏற்பட்டது எங்களோட கம்பெனி லெங்கம் ஸ்லோ லிமிடெட். அப்போ அந்த அனுபவம், அந்த தீயை அணைத்த அனுபவம், அந்த தீயணை கருவியை யூஸ் பண்ண அனுபவம் முதலாவது. ரெண்டாவது கொழும்பில் தெமடகொடையில் நினைக்கிறேன், அதாவது பெட்ரோலியம் கார்பரேஷன் பெட்ரோலியத்தினுடைய அந்த தாங்கிகள் இனம் தெரியாதோரால் குண்டு தாக்கலுக்கு உண்டாகும்போது அந்த தீயை அணைக்கிறது சம்பந்தமாக நான் அந்த முழு வீடியோலையும் பார்த்துருந்தேன். அது எப்படி பாடுபட்டாங்கன்னு அதன் அடிப்படையில் இந்த தீ, அது மாத்திரமில்லை ஃபயர் பிரிகேட். அதாவது நான் முனிசிபல் ஒர்க் ஷாப் டாலி ரோட்டில் இருக்குது கொழும்பில், அது பக்கத்தில் இருக்கிறது தான் நான் ஃபயர் பிரிகேட். அங்கே போய் அந்த ஃபயர் பிரிகேட்டில் அடிக்கடி போயினது பார்த்தது, ஃபயர் ட்ரில் செய்தது எல்லாத்துலேயும் கொஞ்சம் அனுபவம் இருக்கிறபடி எனக்கு கொஞ்சம் தெரியும். அந்த என்கிட்ட இருக்கிற துளியான அறிவுகளை நான் உங்களுக்கு தாரேன். அந்த துளியான அறிவுகளை முத்தாக தாரேன். அந்த துளியான அறிவு அது ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இன்ஜினியர் டெக்னாலஜியாக இருக்கட்டும், என்கிட்ட கொஞ்சம் கிடக்குது. அது தரணுமென்று நான் போய் டியூட்டர்களில் கேட்டால் தரமாட்டாங்க, தாரத்துக்கு அவங்க விரும்பவே மாட்டாங்க. எனக்கு அது தெரியாது. நான் ஏற்கனவே படிப்பிக்கிறது நான் கொழும்பு கண்டி, அதே போன்று கல்முனை பாடசாலைகள் பலரையும் நான் போய் படிச்சிருக்கேன். ஒருவர் சொல்லியல் அது எனக்கு தெரியாதுண்டு, வெறும் படிப்பிக்க தெரியாதுன்னு சொல்லியது, விஷயம் தெரியாதுன்னு சொல்லியது, அது எல்லாம் தெரியுமா நான் தரமாட்டாங்க. அதான் இன்றைய நிலை. மாணவர்களுக்கு எதையும் சொல்லிக் கொடுப்போம்னு பார்த்தா அவங்க தாரத்துக்குரிய ரெடி இல்லை. ஆகவே மாணவர் சமுதாயம் இப்போது ஏமாற்றப்படுகின்றது. மாணவர் சமுதாயம் ஏன்? மாணவர்களாகிய நீங்கள் அனைவருமே கட்டிக்காரர்கள். மாணவர்களை உரிய முறைக்கு வழி அதாவது கொண்டு வந்து விடுவது பாடசாலை அதிபரினுடையும் ஆசிரியர்களுடையும் ஒரு முக்கியமான விடயம். அதாவது இன்ஜினியர் டெக்னாலஜி ஃபீல்டு எடுத்து பார்த்தீங்கன்னா முழுதும் அங்கே அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு எக்யூப்மெண்ட்டும் இருக்குது, நல்ல சேர்மாரி இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இன்ஜினியர் டெக்னாலஜி விடயத்தில் ஒரு ப்ராக்டிக்கலும் செய்யல. இப்போ பார்த்தா இந்த பார்த்தா பஸ்ஸு கூட பிள்ளைகள் எங்கே ஊர்லேயே போகிறேன் ப்ராக்டிக்கல் எக்ஸாம், எங்கே போகிறேன் மொட்டக்கிழக்கு போகிறேன், எங்கே போகிறேன் திருவண்ணாமலைக்கு போகிறோம், எங்கே போகிறேன் கல்முனைக்கு போகிறோம், என்னதுக்கு போகிறேன் பயோடெக், என்னதுக்கு போகிறேன் இன்ஜினியர் டெக் என்ன சொல்லுது. அப்போ கூட பாடசாலையில் நீங்கள் விளவாத என்ன செய்யுது. இவ்வளவு நாளும் பாடசாலை நாட்களில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொல்லியே இல்லாதா, வேணியர் கழிவரை காட்ட இல்லாதா, மைக்ரோமீட்டரை காட்ட இல்லாதா, டைம் உள்விட்ட தளக்கிறத காட்ட இல்லாதா, வெளிவிட்ட தளக்கிறத காட்ட இல்லாதா, பிசிக்ஸிலே என்ன. அப்போ இதுவில் காட்டலாம். அது சேவை இன்ஸ்ட்ருமெண்ட்னா அதை காட்டுங்க. இதெல்லாம் ஒரு நாளையில் போய் எடுக்கலா. ஒரு சேவை இன்ஸ்ட்ருமெண்ட்டா இதில் என்ன தியோடலைட் என்றா என்ன, டம்பி லெவல் என்றா எல்லாம் கூட ஸ்கூலில் இருக்குதா. தியோடலைட் என்றா என்ன, டம்பி லெவல் என்றா என்ன, பேக் சைட் என்றா என்ன, ஃபோர் சைட் என்றா என்ன, இன்டர்மீடியட் சைட் என்றா என்ன, ரைஸ் என்றா என்ன, ஃபோல் என்றா என்ன, ரைஸ் அண்ட் ஃபோல் மெத்தட் என்றா என்னன்ற விஷயத்தை வடிவாக படிப்பிச்சு அந்த தியரில் படிப்பிக்கக்கூடாது. அதை போய் நீங்கள் செய்தி தொட்டுக்கிட்டு பார்த்தா தான் அந்த பபுளை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த 3 காலும் எப்படி இருக்கு, நாங்கள் என்னத்தை பார்க்கணுன்ற அந்த அறிவு வரும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு இடத்துல போய் விளையாடினாலும் உங்களுக்கு அந்த அறிவு வரும். இதுதான் தியோடலை, இதுதான் டம்மி லெவல்ன்றது தெரியும். இது நான் இன்ஜினியர் டெக்னாலஜியில் 5 வருஷம் சீஃபாக இருந்திருக்கிறேன், மெக்கானிக்கல் சீஃபாக. அப்போ நான் போய் எல்லாத்தையும் பார்ப்பேன். நான் முதலாவது சம்பந்தூர் தொழில்நுட்ப கல்லூரியில் சீஃப், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முதலாவது எக்ஸாம் அங்கே நடந்த 2015 நினைக்க. அதே பிறகு சாய்ரா காலேஜ், அதுக்கப்புறம் அக்கரைப்பத்து, அதுக்கப்புறம் திருவோணமலை, அதுக்கப்புறம் மட்டக்களப்பு, எல்லா இடத்தையும் போகணும். நான் அப்போ எனக்கு தெரியும் எங்கே நிற்கிறாங்க. இதை அன்புக்குரிய வலய கல்வி படிப்பாளர்களே, அன்பிற்குரிய மாகாண கல்வி படிப்பாளரே, அன்பிற்குரிய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளரே, உங்களின் கவனத்துக்கு நான் பெற காரணம் என்னென்று சொன்னால், இடமாற்றங்களை போடுவதும் ஆசிரியர்களுக்கு அல்லது உயரதிகாரிகளுக்கு இடமாற்றத்தை போடுவதும் அந்த இடமாற்றங்களை ரத்து செய்வதும் அல்ல விடயம். மாணவர்களுடைய கல்வி என்ன,
மாணவருடைய கல்வியுடைய விளைச்சல் என்ன, அவருடைய இன்புட் என்ன, அவருடைய அவுட்புட் என்ன. நீங்கள் வலய கல்வி பணிப்பாளர் எல்லாரும் போய் பாடசாலைக்கு போங்க. உயர்தர மாணவர்கள் வகுப்புக்கு வராங்களா, அவங்களோட அட்டெண்டன்ஸ் எத்தனை பெர்சன்டேஜ் யாராவது பார்க்கிங்களா? இல்லை. எல்லா இடம் என்ன நடக்குதுன்னா கயிறுத்தல் போட்டி. மாணவர்களோட கல்வியை சீரழிக்கின்ற முறையில் கயிறுத்தல் போட்டியாக நடக்குது. நான் வெட்டி நம்மளோட கதைக்கு இல்லை, நெஞ்சத்துக்குள்ள வச்சு சொல்கிறேன். மாணவ சமுதாயத்தை ஏமாட்டாங்க, ஏழை பிள்ளையே, சரியா? ஆகவே ஒரு மாணவன் கல்வி, நான் அந்த கல்வாஞ்சிக்குடி வீரபத்திரசாமி கோயிலுக்கு முன்னுக்கு அந்த பொம்பளை ஒரு இப்போ அந்த கடைக்காரர், அவள் தண்டை மகள்றது இல்லை, அக்கறை இல்லை. இன்னும் ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைய இப்படி தான் சேர்க்கணும், அந்த பிள்ளைக்கு எல்லாம் பாஸ். அந்த பிள்ளை கணக்கு போய் எல்லா இடத்தையும் இந்த ஓலெவல் ரிசல்ட்ஸை பார்த்தா கணக்கு போய், இந்த ஓலெவல் ரிசல்ட்ஸை பார்த்தா இல்லைன்னு சொல்கிறாங்க பாஸ் பாஸ் பாஸ். அங்கே விஞ்ஞானம் போய், அது என்ன கணக்கும் போய் விஞ்ஞானம் போய். வலைக்கல்வி பணிப்பாளர்களே, நீங்கள் ஏனைய பாடங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவங்களை இந்த கணித பாடத்துக்கு கொடுங்கள், ஏனைய பாடத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவங்களை விஞ்ஞான பாடத்துக்கு கொடுங்கள். அப்போது மாணவ சமுதாயம் முன்னேறும். இவையெல்லாம் பார்க்கின்ற போது நான் உங்களுக்கு ஒவ்வொரு வலைக்கல்வி பணிப்பாளருக்கு நான் பல விடயங்களை நான் சொல்ல முடியும். ஆகவே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாணவர்களோட வரவு ஒரு உயர்தரத்தில் விஞ்ஞான பிரிவு இருக்குன்னா அங்கே இருந்தால் அங்கே 10 பிள்ளைகள் அந்த 3 பிள்ளைகள் இருந்தால் 3 பிள்ளைகளாவது வகுப்பு பெறணும். அப்போ 3 பிள்ளைகள் இருந்தால் கல்வினை டியூஷனுக்கு அனுப்பி போட்டால் அப்போ இங்கே போட்ட டீச்சர் டைம் டேபிளில் என்ன நடக்குது? அப்போ ஒரு பாடசாலையில் 14 பிள்ளை கல்வினைக்கு டியூஷனுக்கு அனுப்புனாங்க. இங்கே உள்ள டீச்சர்ஸ் என்னங்கிறாங்க, இது யார் பார்க்குறாங்க? வலைக்கல்வி பணிப்பாளராகிய நீங்கள் பார்க்குறீர்களா, அல்லது உங்களுடைய அதிகாரிகள் பார்க்குறாங்களா, அல்லது SLEA ஸ்ரீலங்கா எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸில் இத்தனை அதிகாரிகள் இருக்கீங்க, பார்க்குறீங்களா? பார்க்கல. அது இதில் முதலாவது பாருங்கள். பார்த்து போட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை இங்கே அனுபவ ரீதியாக தான் பல விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு இருக்கக்கூட ஒரு வேலைக்கு 7 மண்டா அவனை விடுங்க. அங்கே போனோன்னே ஒரு பாடசாலையில் போய் வலைக்கல்வி பணிப்பாளர்கிட்ட அனுமதி எடுத்து படிப்பிக்க போனால் மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு அடுத்த கிளாஸுக்கு வாங்க சார். ஆனால் அந்த இது உண்மையாக நடந்தது. அந்த ஆசிரியர் போய் வலைக்கல்வி பணிப்பாளர்கிட்ட சொல்லியிருக்கார், நான் கூடான்னு சொல்லி அவருக்கு நல்ல விஷயம் தெரியும் சார், கெமிஸ்ட்ரி நல்லா படிப்பிக்காரு. ஆனால் சார் எனக்கு மனக்குழப்பமாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்கான் அவர் சொன்ன விஷயம். அது இவ்வாறான மனநிலை மாற்றப்பட வேண்டும். அதாவது நான் டியூட்டர்களில் பல இந்த ஓனர் மாட்டெல்லாம் பேரை சொல்லி கேட்டிருக்கேன், தரமாட்டாங்க. அதனாப்பா நீங்கள் ஒரு மணித்தியால 2 மணித்தியால ஒரு கிழமையில் ஒரு நாள் அந்த தந்தால் அந்த பிள்ளைகளுக்கு தான் ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் சொல்கிற 100% அந்த பிள்ளைகளுக்கு போகுதுண்டு இல்லை. அதை வெளியில் இருக்கிற ஒரு ஆள் தான் பார்க்கணும். நான் எல்லா மாணவர்களையும் பிடிச்சி வச்சு கேட்பேன், என்ன படிக்காய் பயோ, என்ன படிக்காய் மேத்ஸ். ஆனால் அன்பாக பண்பாக டீப்பாக மிகவும் ஆர்வமாக அந்த மாணவர்களோட பழகி அந்த மாணவர்களோட பதப்படுத்துகிற அதிகமான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு மாட்டு கருத்துக்கு இல்லை, இடமில்லை. அது பொதுவாக பார்க்க போனால் இந்த பட்டப்பு தேசிய பாடசாலையில் அங்கே இருக்குது, நல்ல க்ரௌட் ஒன்று இருக்குது. அந்த மாணவர்களை பிடிக்கும். அது பயமாக இருந்தானே மெச்சா இருந்தானே மாணவர்களோட கல்வியில் கூட ஆக்கம் கொடுத்துருக்குறாங்க. நான் இப்படி சொல்லக்கூட ஒரு ஆக்கள் கோவிக்கலாம், இல்லை உண்மைதான் சொல்லுவேன். ஆகவே இந்த விதத்தில் செய்யணும். இது சில இடங்களில் பிள்ளைகளை சாய்ச்சி விட்டாச்சு, கல்முனைக்கு பிள்ளைகளை சாய்ச்சி விட்டாச்சு, மட்டக்களப்புக்கு இல்லாட்டி பிள்ளைகளுக்கு வாப்பாயம் மீன் கொடுத்தாது. நீங்கள் டைம் டேபிளை போட்டுக்கொண்டு நீங்கள் இருங்க, சரி? அப்போ எப்படி இந்த மாணவ சமுதாயம் முன்னேறும்? நான் பரீட்சை திணைக்களத்தில் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். 2008 எனக்கு நினைக்கிறேன் 200-300 பேர் வந்தது. ஒரு ஃபுட் ரூலர இழிவு பெருமானம் என்னென்னா அவங்க மார்க்கிங் ஸ்கீமில் போட்டு மார்க்ஸ் கொடுத்தாங்க. நான் அந்த மார்க்கிங் ஸ்கீமில் வந்த பிள்ளைன்றதை வாதாடினேன். நான் இதுவே நான் பொது வழியில் கதைக்கிறேன். நாங்கள் நிறைய ஆசிரியர்கள் வந்திருந்தவங்க பார்த்தவங்க எல்லாரும் சிரிக்காங்க. உடனே அவர் என்ன செய்தார், அந்த ப்ரொஃபஸர் உடனடியாக யூனிவர்சிட்டி ஆஃப் புரோட்டோவைக்கு அனுப்பி கொஞ்சம் ஸ்டீல் ரூலர் எடுத்து வர சொல்லி எல்லாரையும் பார்க்க சொன்னார். பார்த்தது கூட எல்லாரும் செலவழிஞ்சாங்க. நான் சொன்னதான் சரி, என்ன எந்த மேசையில் சம்மாந்திர டெக்னாலஜியில் ஒரு ஸ்டீல் ரூலர் கிடக்கு, நான் இந்த சும்மா இவ்வளோ எடுத்து பார்க்குறேன். ஆகவே நீங்கள் சொல்லக்கூடாது எல்லாரும் சரி எல்லாரும் போடுறது போல சரி என்றெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஆகவே இந்த விடயத்தில் நாம் சொல்ல வரணும், எல்லோரும் என்னென்ன மாணவர்களை வளப்படுத்த வர்றவர்களாக இருந்து கொள்ளணும். மாணவர்களை அடிக்கும் சமுதாயமாக யாருமே மாறிவிடக்கூடாது. இன்றைக்கு பார்த்தா நான் நேற்று முன்னாள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போட்டேன் ஆசிரியருக்கு, அடுத்த நாள் பார்ப்பேன் உதவி அதிகாரிக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபராக, அப்புறம் ஒரு கேன்சலாம், அப்புறம் ஒரு ஆசிரியருக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபராக, அப்புறம் ஒரு கேன்சலாம். ஓர்டர் போட்டதே கல்வி திணைக்கல. அப்போ என்ன நடக்குது? இதுதான் நான் தேவை. இதை விட்டு போட்டு மாணவர்கள் கல்வியை பாருங்க, இத்தனை மாணவர்கள் வாரார்கள், என்ன படிப்பிச்சிருக்கிறார்கள், ப்ராக்டிக்கல் நடந்திருக்கா, ப்ராக்டிக்கல் கொப்பியை கொண்டு வா, அதில் என்ன எழுதிக்கணுன்னு பாருங்க. முதலாவது உங்களுக்கு 7 ஆண்டு சரியான சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். அப்போ அதை விட்டு போட்டு மாணவர்களை கடைசி வரையுமே பலப்படுத்த முடியாது, தியரி படிப்பிக்க பலப்படுத்த முடியாது. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் சம்பந்தமானது. இது முதலாவது. அது நான் என்ன கதைக்க சாமான் என்ன
அதாவது தீ நான் கதைக்க போகிறது தீ ஃபயர். இப்போ தான் ஃபயருக்கு போகிறேன். இவ்வளோ நேரம் ஃபயர் ஆகிட்டு இனி தான் ஃபயருக்கு போகிறேன். தீ என்றா என்ன உங்களுக்கு தெரியும். இந்த தீ அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏற்ற வகையில், அது பிரிட்டிஷாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், அல்லது லண்டனாக இருக்கலாம், அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றாக 4 வகையான தீ, 3 வகையான தீ, 5 வகையான தீ என்று பிரிச்சிருக்கிறாங்க. டைப் ஏ, டைப் பி, டைப் சி, டைப் டி. ஒரு இதில் வந்து டைப் பி, அதுதான் பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க? அதாவது ஒரு ஆடை தீப்பற்றினார், அது ஒரு வகையான தீ. ஒரு விறகு தீப்பற்றினார், அது ஒரு வகையான தீ. ஒரு எரிபொருள் தீப்பற்றினார், அது ஒரு வகையான தீ. ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் சுவிட்ச் போர்ட் தீப்பற்றினார், அது ஒரு வகையான தீன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஆகவே தீகளை வகைப்படுத்தலாம். ABCDE அல்லது ABCD அல்லது ABC என்று வகைப்படுத்தலாம். அதில் போட்டிருக்கு டைப் ஏ என்ன வகையான தீ, அதுக்கு என்ன வகையான தீயன கருவி பயன்படுத்தலாம். எல்லாத்துக்குமே எல்லாம் பயன்படுத்த இயலாது. ஒரு சுவிட்ச் போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு அடிக்கலாம், அதுக்கு ஒரு தண்ணி அடிக்க இயலாது. அவை அதை முதல் அடையாளம் பண்ணணும். என்ன வகையான டீ ரெண்டு அடையாளம் கண்டு தான் வச்சுக்கணும். அவை தான் தீ முதலாவது. 2வது ஃபயர், தீ முக்கோணம். இது முக்கியமான தீ முக்கோணம்டா. அதில் முதலாவது தீக்கு ஒட்சிசன். தீ முக்கோணத்தில் முதலாவது ஒட்சிசன் வந்தோடனே வெப்பமாகுது, சரிதான், வெள்ளிங்களா. 2வது வெப்பம். முதலாவது ஒட்சிசன், 2வது வெப்பம், 3வது எரிபொருள். எரிபொருள்னா எரிக்கிறது, அதுதான் ஒரு தீ முக்கோணம். அதே மாதிரி ஒரு ஃபயர் ட்ரில் என்றா என்ன? இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு தீ பிடிச்சிட்டு ஒரு பெரிய ஒரு இடத்துக்குள்ள இருக்கு, அதுலேருந்து எப்படி டக்குண்டு வெளியேறுது, அது எப்படி நாங்கள் வெளியேறணும் பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு ஃபைட் செய்தி ஒன்று ஃபயர் ட்ரில். அது முதலாவது ஒன்று வெளியேறு. 2வது எவ்வகையான சேஃப்டியை நாங்கள் பயன்படுத்தணும் ஒரு தீ ஏற்படுத்தி, அது 2வது. 3வது அங்கே இருக்கிற தீயணை கருவிகளை நாங்கள் எவ்வாறு யூஸ் பண்ணுறோம், அந்த தீயணை கருவிகளை எப்படி வச்சு அடிக்கிறது, இப்படி கடிக்க வச்சு அடிக்கிறதா, கீழே அடிக்கிறதா, இதை தான் சொல்கிறது வந்து ஃபயர் ட்ரில்லேருந்து. ஆகவே ஒரு பெரிய ஃபயரில் இருந்து எவ்வாறு தப்பித்து கொள்கிற, அதுலேருந்து அந்த இடத்துலேருந்து எவ்வாறு வெளியேற, பாதுகாப்பாக வெளியேற, எவ்வாறு பாதுகாப்பு வழிமுறைகளை, பாதுகாப்பு விதிமுறைகளை பங்கு பெற்று, இதைத்தான் சொல்கிறது வந்து ஃபயர் ட்ரில். இவ்வாறு பார்க்கக்குள்ள தீ அணைக்கிறண்டா என்ன செய்வோம்? தீயணை கருவிகள் பயன்படுத்துவோம். இந்த தீயணை கருவிகள் என்ன? முதலாவது நீர், 2வது மணல், 3வது கார்பன் ஆக்சைடு, 4வது உலர் இரசாயன தூள், 5வது இரசாயன நுரை. முதலாவது வந்து நீர், 2வது வந்து மணல், 3வது கார்பன் ஆக்சைடு, 4வது வந்து உலர் இரசாயன தூள், 5வது இரசாயன நுரை. இதெல்லாம் வந்து என்ன? தீயணை கருவிகள். இந்த தீயணை கருவிகள் தான் நாங்கள் பயன்படுத்தணும். பார்த்து இது எதுக்கு பொருத்தம். இப்போ ஒரு சுவிட்ச் போர்ட் வந்தால், ஒரு மின் ஒரு சுவிட்ச் போர்டு இல்லை, எலக்ட்ரிக் சுவிட்ச் போர்டில் மின் வந்துங்கன்னா உடனே கார்பன் ஆக்சைடு அடிக்கலாம். அடிக்க போட்டு ட்ரைகெமினல் பவுடரை கொண்டு அடிக்கலாம். ஆனால் அதுக்காகவே தண்ணியை கொண்டு அடிக்கிறது. அப்போ தான் டைப் ஏ, டைப் பி, டைப் சி, டைப் டி. எப்படி அது பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்று சொல்லி பிரிச்சிருக்குது. விளங்கானே? இது வந்து தீயணை கருவி. இந்த தீயணை கருவி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலக்கோடு இருக்கு. இது நான் இப்போ நினைக்கிறேன் 2015-16 நினைக்கிறேன். நான் வந்து ஓந்தாச்சி மட்டத்தில் இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிக்க காலம். நான் இங்கே அந்த ஓந்தாச்சி மட்டம் இன்ஸ்டியூட்டில் படிக்க கூட அங்கால நிறைய க்ரௌட். அங்கால தமிழில் மிகவும் ஒரு பிரபலியமான ஒரு ஆசிரியர் செவ்வேல், அவர் அங்கால படிப்பிக்க கொண்டிருப்பார். 2 சத்தம் அதிகம், நிறைய க்ரௌட் இருக்குது. அந்த முறை நான் சொன்னேன், கார்பன் ஆக்சைடு தீயணை கருவி கருப்பு, பொடியினர் சிவப்பெண்டு போட்டுதாங்க. நம்ம என்கிட்ட படித்தவளும் கருப்பு போட்டு வந்து சொன்னாங்க, ரவி சார் படிப்பிச்ச ஃபுல்லே இல்லை, அது சரி 100க்கு 100 சரி. புறம் வந்து கேட்டாங்க ஸ்கீம் வந்தோடனே சரி. நான் சொன்னேன் சரி என்னண்டா, தீயணை கருவியை பார்த்தா அந்த சிலிண்டர் முழுவதும் சிவப்பாக தான் இருக்கு. ஆனால் கார்பன் ஆக்சைடில் இப்படி பார்த்தீங்கன்னா கருப்பாக அதை போட்டு எழுதிப்பா. ட்ரை கெமிக்கல் பவுடர், உலர் ரசாயன துளிகளை பார்த்தீங்கன்னா அங்கே நீலத்தால் எழுதிப்பா. அதே போல் இரசாயன நூறு ஃபோம் டைப், அதில் இளம் மஞ்சளால் எழுதிப்பான். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர். கார்பன் ஆக்சைடு கருப்பு, ட்ரை கெமிக்கல் பவுடர் நீலம், உலர் இரசாயனத்தூள் ட்ரை கெமிக்கல் பவுடர் இரசாயனத்தூள் நீலம், அதை விட நீர் வந்து சிவப்பு, மணல் வந்து சிவப்பு. ஏன் சிவப்பு வாடிகள் இருக்கும். இந்த தீ என்றது முக்கியம். இதில் வந்து தெரியும் ஒரு பில்டிங் ட்ரேட் லைசன்ஸ், இதில் பிரதேச சபை, உள்ளூராட்சி திணைக்கலாம், எல்லாருமே இதில் கவனம் எடுக்கணும். இதை ஒழுங்காக பின்பற்றுறது கொழும்பு மாநகர சபை,
நான் கொடுக்குமான நான் லங்கன்ஸ்டோன் லிமிடெட்டில் இன்ஜினியராக இருந்தாலும் நான் தான் அங்கே போகிறேன் கூட்டங்களுக்கு. அங்கே வந்து ஒரு பில்டிங் லைசன்ஸ் ட்ரேட் லைசன்ஸ் கேட்க போனால் முதலாவது பார்க்கணும் தீயணை கருவி இருக்குதா. அப்போ தீயணை கருவி ஃபயர் பிரிகேட்டில் ரிப்போர்ட் வேணும். தீயணை கருவி இல்லாமல் அங்கே கொடுக்கக்கூடாது. சென்ட்ரல் என்வாயர்மெண்டல் அத்தாரிட்டியில் ரிப்போர்ட், அது COD கெமிக்கல் ஆக்சிடேஷன் டிமாண்ட், பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் டிமாண்ட், pH செடிமெண்டேஷன் ரேட் எல்லாம் பார்த்து ஒரு ரிப்போர்ட், அதில் ரிப்போர்ட் இருக்கணும். MOH அதில் ரிப்போர்ட், எல்லா ரிப்போர்ட்டும் இருந்தால் தான் அந்த பில்டிங் ட்ரேட் லைசன்ஸ். அது ஒரு வியாபார தாபனமாக இருக்கலாம் அல்லது உற்பத்தியை மேற்கொள்கிற தாபனமாக இருக்கலாம், அது சாதாரணமான ஒரு கராஜாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் வந்து அது வேணும். அதை ஒரு பின் பண்ணுறது வந்தாக்கி போயாக்கி உங்களுக்கு தெரியும் நான் எப்படி லைசன்ஸ் எடுப்பாங்க. அது கடைசியில் தீ வந்தோன்னா முடிச்சு தீப்பாங்க. அப்பா ஃபேப்ரிகேட் தீயா உங்களுக்கு தீய. அதே மாதிரி இந்த தீயணை கருவிகளை மெயின்டைன் பண்ணணும். இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் கட்டாயம் மெயின்டைன் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் அதை மாற்ற வேணும். இது இங்கே ஒரு வந்து பார்ப்பாங்க எங்கே இந்த தீயணை மெயின்டைன் பண்ணிக்கா இல்லை, ஒரு வருஷத்துக்கு ஒரு வருடம் இணையணும் அதை மெயின்டைன் பண்ணணும். ஆகவே வந்து நான் வந்து சொல்லுவேன் வந்து அந்த சில விடயங்கள் கதைக்கு கொண்டு போகக்குள்ள நான் இதையும் சொல்லி போட்டு முடிக்கேன். அதாவது ஒரு தீயணை கல்வி எடுத்து பயிற்சி எடுத்தா கையில் எடுத்தா அப்போ தெரியும் விலங்க. நான் சம்மந்துறையில் நான் ஒரு நாளை அரேஞ்ச் பண்ணி அந்த ஃபயர் பிரிகேட்காரன் வந்து ஒரு பெரிய ட்ரைனிங் கொடுத்தேன் ஃபயர் ட்ரில் ஒன்று. அதை அந்த தீயணை கருவியை எடுத்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லக்குள்ள அது என்ன ப்ராக்டிக்கல். அது இந்த ப்ராக்டிக்கல் கட்டாயம் முக்கியம். இப்போ இன்ஜினியர் டெக்னாலஜி எடுத்தால் எனக்கு நல்ல ஞாபகம். இப்போ இன்ஜினியர் டெக்னாலஜியில் சிவிலில் பேர் போனதுன்னா ஜனகன் சார் கலதாவோட தேசிய பாடசாலையில் அவரோட ப்ராக்டிக்கல் போகுது. அதே போல் நித்தி மாஸ்டர் கலதாவோட தேசிய பாடசாலை அவரோட பயோடெக் ப்ராக்டிக்கல் போகுது. முதல் எனக்கு தெரியும் அவங்க இப்போ இங்கே இருக்காங்கன்னு. அப்படி பார்க்கல பாரதியை சேர்ந்த டாக்டர் கிரீசுதண்ட தம்பி செந்தூர் அவர் திருவண்ணாமலையில் இருக்க கூட மிகவும் அக்யூர் ஆணிவர் அந்த பயோடெக் ப்ராக்டிக்கலை செய்தவர். அதே மாதிரி சம்மந்துறையில் ஹரிம் சார் பயோடெக் ப்ராக்டிக்கலை ஒழுங்காக செய்தவர் எனக்கு தெரியும். ஆகவே அந்த ப்ராக்டிக்கலை ஒழுங்காக செய்யக்குள்ள தான் அதே நேரத்தில் எனக்கு தெரியும் மட்டக்களப்பில் ஒரு பாடசாலை ஒரு பிரபஞ்ச பாடசாலையில் அங்கே ஒழுங்காக நடக்கல ப்ராக்டிக்கல். நான் அது பேரை மட்டும் போய் சொல்லலை, மற்ற இடத்த சொல்லி வந்தாலும் இதை சொன்னால் மற்றவங்க கோவிப்பாங்க. மட்டக்களப்பு நகர் தானே அதுக்காக நான் அதை விடுறேன். ஆகவே எனக்கு தெரியும் ஒரு சந்தையில் இருக்கிற ஒரு பாடசாலை பிரபலியமான பாடசாலை அந்த ஃபீல்டில் இடெக்கில் பயோடெக்கில் பிரகாசிக்கிற பாடசாலை அவை இதோட தான் முக்கியமாக செய்யணும். அதை விட்டு போட்டு பாடசாலையில் இடெக்கை தோங்க் பயோடெக்கை தோங்க் பயோவத்தோங்க் மேட்ஸை தோங்க் எல்லாம் தொடங்கி 3 அட்லீஸ்ட் 3 பிள்ளைகள் கடையில் இருந்தா ஒன்றும் ஸ்கூலுக்கு வரல. ஒன்றும் ஸ்கூலுக்கு வரல. எத்தனை ஸ்கூலுக்கு போயிருக்கேன். நான் போனால் வகுப்புக்குள்ளே போட மாட்டாங்க. காரணமே நாங்கள் பிள்ளையே இருக்குது. நான் எப்படியோ பார்த்துட்டு கடையில் எழுதுவாங்க அங்கே போனேன் இங்கே போனேன்ட்டு ஒவ்வொரு ஹேட்டை சொல்லுவாங்க எனக்கு தெரியும் வரல. ஆகவே இந்த நிலைமை மாறணும். பழைய கல்வி படிப்பாளர்களே இந்த நிலைமை மாறணும். இதே மாறணும். பிள்ளைகள பாடசாலையில் மாணவர்களுடைய பெர்சன்டேஜ் எடுங்க. ஒரு மாணவன் அல்லது மாணவி எத்தனை விதம் வகுப்புக்கு வந்திருக்கிறாங்க அதை பாருங்க. பாடசாலை கல்வி தான் மிக முக்கியமானது. அதை நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுங்க. பாடசாலையிலே மிகவும் சிறந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். மாணவர்களோட கல்வி நடவடிக்கையில் மிகவும் அக்கறை கொண்ட மாணவர்கள் இருக்கிறாங்க. ஒரு மாணவன் அல்லது மாணவியை அழைத்து செல்லுகின்ற போது எவ்வாறு அழைத்து செல்ல வேண்டும், எவ்வாறு பாதுகாப்பாக அழைத்து செல்லணும் என்று சொன்னால் அது என்ன மனதில் பதிஞ்சது களவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்யாலயம். அது எங்கே கூட்டி போகிறனாலும் அந்த டீச்சர்ஸ் மாதிரி கூட அன்பாக மாணவர்களை ஏற்றி கொண்டு இறக்கி கொண்டு வராங்க. அது எல்லாம் விடுது. சில இடத்துல ஒரு பாடசாலை கிட்டத்தில் பார்த்தா எங்கள் ஊழியர் போகிறேன் நாங்கள் செமினாருக்கு எத்தனை பேர் போகிறோம் 43 பேர். மாஸ்டர் வரலையா இல்லை எங்கே சார் அவர் வந்து போகிறோம் அங்கே ஆரண்டார் அவர் அங்கே வச்சு ஏற்றி கொடுத்தார். ஒரு ஏற்றிட்டு போட அந்த புள்ள விழுந்தா அல்ல ஏற்றி நடந்தால் அதுக்கு யார் பொறுப்பு? இந்த நிலைமை மாறணும். இதை பொது வழியில் கதைக்கிறதுன்றதுக்காக நீங்கள் கோவிக்க தேவையில்லை. நான் கதைக்க கூட உங்களுக்கு தெரியும் ஆறாடு இந்த பிள்ளை விட்டுன்ற விஷயம் தெரியும். அவை இதில் இருந்து மாறணும். ஆகவே வந்து இந்த இன்ஜினியர் டெக்னாலஜி ப்ராக்டிக்கலில் மூதூரில் கிண்ணியாவில் ஆட்டோமொபைல் அக்குவர் ஆணிவர் ஒரு முஸ்லீம் சார் தாடி மிகவும் முக்கியமான முறையில் அந்த ப்ராக்டிக்கல்லாம் செய்திருந்தார். நாமே அவர்கிட்ட கேட்டு படிக்கிறேன். அவ்வாறு தான் அந்த ப்ராக்டிக்கலை செய்கிறேன். அந்த ப்ராக்டிக்கலை ஒழுங்காக செய்கிறாங்கன்னா மூதூர் கிண்ணியா திருவண்ணாமலை. அதே மாதிரி ஒவ்வொருவரும் அந்த ப்ராக்டிக்கல் என்னன்றதை சொல்லக்கூட பார்த்தா நான் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போவேன். போனாங்க வருவாங்க எக்ஸாம் சீஃப் வருவாங்க, எக்ஸாம் டியூட்டிக்கு வருவாங்க, யாழ்ப்பாணத்துலேருந்து வருவாங்க, அறிவு கடல்கள். நான் அவங்கள பிடிக்க வச்சு கேட்குறேன். என்ன நண்பர் 3 பேர் ஞாபகத்துக்கு வருது கேட்பேன். இதை எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் சொல்லித்தான் முதலாவது நான் சொல்லித்தர முயற்சி தான். உங்களுக்கு சார் அடிப்படையிலேருந்து சொல்லித்தரணும் சொல்லித்தந்தான்.
அவன்கிட்ட பெற்ற அறிவு எனக்கு இப்போ வந்துச்சு. கொஞ்சம் இருக்கு எலக்ட்ரானிக்ஸ். முதல் சுத்த ஜூனியர் கேட்டு படித்தேன். அப்போ அவன் என்னட்ட சொன்னான், பி டைப் மெட்டீரியல்ண்டா என்ன, பி டைப் மெட்டீரியலில் கோல்ஸ் இருக்கும், என் டைப் மெட்டீரியல்ண்டா என்ன, அதில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், பி டைப் மெட்டீரியல் என் டைப் மெட்டீரியல் ஒன்றா இணைக்க என்ன நடக்கும், அந்த பிஎன் ஜங்ஷன் எவ்வாறு விடுவது, பிஎன்பி டிரான்சிஸ்டர்ண்டா என்ன, அதில் எது ஆதிக்கம் கூடியது, என்பிஎன் டிரான்சிஸ்டர்ண்டா என்ன, அதில் எது ஆதிக்கம் கூடியது, கேட் சிஸ்டம்ண்டா என்ன, ரெக்டிஃபயர்ண்டா என்ன, டிரான்ஸ்ஃபார்மர் என்ன, அக்கு வேறு ஆணி வேறு. அங்கே ப்ராக்டிக்கல் இருந்தது எனக்கு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் அரை நாள் அந்த சேர்மார் யாழ்ப்பாணத்திலேருந்து வந்தார்கள். அது யாழ்ப்பாணத்தின் நான் சொல்கிற மாதிரி நான் பிசிக்ஸ் எங்கே படிக்கணும் யாழ்ப்பாணம், அதே போல் கெமிஸ்ட்ரி எங்கே படிக்கணும் யாழ்ப்பாணம், அதே போன்ற அந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜி சேர்மார் முத்துக்கள் தான். அவங்க வந்து அழகாக சொல்லித்தாங்க. அதே மாதிரி சொல்லி தந்தாங்க கேட் சிஸ்டம். கேட் சிஸ்டம்ட்டா என்ன சார், படலை. அந்த கேட் சிஸ்டம் வந்து எப்படி என்னென்ன இருக்குது, அண்ட் கேட் இருக்குது, நன் கேட் இருக்குது, ஓ கேட் இருக்குது, நோ கேட் இருக்குது, எக்ஸ்க்ளூசிவ் ஓ கேட் இருக்குதுன்னாங்க சார். இது அன்கேட். இதில் இந்த இப்படி போட்டால் 1001 இது இப்படி மாறும், இதை மாற்றுவோம், இந்த டயோட்டை மாற்றுவோம், இந்த டிரான்சிஸ்டர் மாற்றுவோம். அவ்வளோ இதை நான் கேட்டு பார்த்தோமா, ஏன் உங்களால் இல்லை அங்கே வந்தாட்டு பிள்ளை தெரியறதுக்கு எது டயோட்டோன்னு தெரியாது, எது டிரான்சிஸ்டர்னு தெரியாது. அங்கே வந்தால் 0 மார்க்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், 0 மார்க்ஸ் எலக்ட்ரிக்கல். ஏன் இந்த இது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்களேன். இதை கொடுக்காங்க நேரே டிவியனுக்கு வாங்குறீங்க, டிவியனுக்கு போகுது. அப்போ இதெல்லாம் தேவையில்லை. வேலை பிள்ளைகளை நீங்கள் ஏமாத்துறீங்க. அவே நாங்கள் உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் கட்டும் கவனமாக சொல்லுவேன். விடத்தை இதற்கு வந்து அவை நான் இப்போ கதைக்க வந்த நீங்களும் வந்து இதெல்லாம் படித்து தான் வந்தவங்க. ஆகவே டுடே we discuss about the fire and the fire angle. If I can say about the fire and the fire angle, there is the oxygen, heat and the fuel. Again I use the word for the fire drill. How to evacuate from the fire area, how to use the safety, how handling the fire resisting extinguisher. These are the fire drill. Again there are a lot of fire resisting extinguishers. One is the water, other one is the sand, other one is the carbon dioxide, other one is the dry chemical powder, other one is the foam dye. But these are the fire resisting extinguishers. Therefore very important is the fire. Safety is very important. Fire angle is very important. Fire drill is very important. We can divide it into fire ABCDO, ABCO, ABCDE. That is according to the British standard, London standard, American standard, India standard, like that. Some of the country they are using categorize the ABCD and E. Therefore, இறுதியில் இந்த இதில் பெட்ரோலியம் கோஆபரேஷன் எரியக்குள்ள பெட்ரோலியம் கோஆபரேஷன் அந்த நிலம் அந்த குதங்கள் எரியக்கூட இலங்கையில் பவுசர தண்ணி போட்டு அணைச்சி பார்த்தாங்க, இல்லை எல்லாம் செய்து பார்த்தாங்க, இல்லை காலையிலேருந்து பின்னர மட்டும் கட்டாங்க, ஏலா கடைசியில் என்னத்தை யூஸ் பண்ணாங்க, ஃபோம் டைப். இதை சாயன நூறு நான் நினைக்கிறேன் ஒரு வேறு நாட்டிலேருந்து கொண்டு வந்தேன்னு சொல்கிறேன், என்ன தெரியா சரியா அங்கேருந்து கொண்டு வந்து பெரிய ஒரு குண்டு மேலேருந்து போட உடனே ஒரு படலம் ஃபோம் டைப். இதை சாயன நூறு பின்னோம் பெரிய போடலாம் பல்லுப்பு அந்த ஏரியாவே 3 அளவு போடலாம். அதால் தான் அந்த தீ அணைக்கப்பட்டது. Therefore, by the way of the experience, I am telling that because of the fire for this petroleum operation those days, and Langenstone Limited, Colombo, there is a fire. I faced the fire that time. Therefore, that is very important for the fire angle, fire drill, and the fire resisting extinguisher, and the color code. If we consider about the carbon dioxide, it is a black. If we consider about the dry chemical powder, it is a blue. If we consider about the foam type, it is a light yellow, like that. Therefore, இதை பார்த்து பயனடையுங்கள். நான் இங்கே கதைச்சது என்ன சொன்னால், ஒன்றை கதையை கூட இன்னொன்று ஃபயர் ஆகிது, எல்லாம் ஃபயர் ஆகி போட்டு ஃபயர் ஆக்கித்தேன். இனிமேல் நீங்கள் இல்லை அவ்வாறில் நாங்கள் செய்கிறோம்னா நான் ஃபயரை ஒவ்வொன்றை போட்டு போடுறோம் ஃபயரை. நன்றி, வணக்கம்.